மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்க நகராட்சியுடைய அமைச்சர் அவர்கள் அதை அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சியிலே 2014 பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து 2019 திட்டம் முடிவடைந்து தற்போது செயல்பட்டு வருகிறது. அப்போது ஒரு 34 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தில் விடுபட்டிருக்கிறது. நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது பதிவு செய்து என்னுடைய துறையினுடைய செயலாளரும் இங்கேதான் இருக்கிறார். எனவே வேலூர் நேதாஜி மார்க்கெட்டை முழுமையான மார்க்கெட்டை கட்டித்தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரேன். நான் கடந்த காலத்தை பற்றி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன். கார்த்திகை பொது சேர்மன் முதலாக பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் பால் பண்ண கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விடை: விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பேரூராட்சியானது 18 வார்டுகளை உள்ளடக்கியது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்பேரூராட்சியின் மக்கள் தொகை 20,228 ஆகும். தற்போதைய தோராய மக்கள் தொகை 22,036 ஆகும். இப்பேரூராட்சியில் 51 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளும் சுமார் 26 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகாலும் அமைந்துள்ளது. சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க போதிய இடவசதி இல்லை. தற்போது வழிகாட்டுதலின்படி பேரூராட்சியுடைய மக்கள் தொகை, வெளியேறும் கழிவுநீரின் அளவு, பாதாள சாக்கடை திட்டத்திற்கான மூலதன செலவு மற்றும் பராமரிப்பு செலவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 1 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக கசடு கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக கசடு கழிவு மேலாண்மை திட்டம் ரூபாய் 8.33 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு 23/1/2026 அன்று ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 5 மணி அளவில் 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மனங்குளிர 5,000 வங்கி கணக்கில் வரவைத்த அவர்களின் மனத்திலும் பால் வாழ்த்த 5,000 என்பது பணம் மட்டுமல்ல, யாருக்கும் அஞ்சாத ஒரு அப்பாவின் அன்பு மனம் படைத்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்க அமைச்சர் நகராட்சியுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 25,000க்கு மேல் உள்ளதால் அதை அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அது குறைவாக இருக்கிற இடத்தில், சாலைகளும் குறைவாக இருக்கிற பேரூராட்சிகளிலே பழைய சாலைகள் குறுகலாக இருக்கிறது. அதிலே மழைநீர் வடிகால் வேற இப்போது புதிதாக கட்டப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அதற்கென்று அதுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தால் சாலைகள் மிகவும் பழுதடைந்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மிகவும் சிரமமாக இருக்கும். அதற்கு மாற்றான திட்டமாக தான் நம்ம மேலாண்மை கசிறு கழிவு மேலாண்மை திட்டத்தை அந்த பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அரசு அதை அமுல்படுத்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அந்த பகுதியிலே அமைப்பதற்கு எதுவும் ஏதுவாக அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கசடு கழிவு அமைத்து கொடுத்த அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில விவசாயிகள் அதிகம் கொண்ட பகுதியாக உள்ளது. ஏற்கனவே பேரூராட்சியிலிருந்து அவங்களுக்கு உழவர் களம் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அது நெல் சேமிப்பு கூடனும் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. அவர் கிளம்பி சக்கரபாணி இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறார். பல இடங்களில் அப்படி நெல் குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. இப்போது பிரச்சனை என்ன சொன்னால், எல்லா விவசாயிகளிலும்
நேரடியாக அரசுக்கு தான் நெல்லை விற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம் கூடுதலான தொகை கிடைக்கிற காரணத்தால். அதனால் அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை, நான் டெல்டாவில் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரியும், பல குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு நம்முடைய ராஜபாளையத்திலும் கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சியிலே 2014 பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து 2019 திட்டம் முடிவடைந்து தற்போது செயல்பட்டு வருகிறது. அப்போது ஒரு 34 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தில் விடுபட்டிருக்கிறது. கணேஷ் நகர் எக்ஸ்டென்ஷன், மாதவ நகர் எக்ஸ்டென்ஷன், குறிஞ்சி நகர், வென்றுப்பேட்டை, காலிவரி கண்டிகை பகுதியிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டுள்ளது. அந்த பகுதியிலே கழிவுநீர் கால்வாய்கள் இல்லை. அடிக்கடி அங்கே போகும்போதெல்லாம் மக்கள் இந்த பகுதியில் எப்போது பாதாள சாக்கடை திட்டம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விடுபட்டிருக்கிறது, செய்திருவீர்களா? அப்படியே முடிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நான் சட்டமன்றத்திலே வலியுறுத்தி வருகின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்ட அந்த 34 கிலோமீட்டரிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் செய்ய முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது பதிவு செய்து என்னுடைய துறையினுடைய செயலாளரும் இங்கே தான் இருக்கிறார். எனவே பதிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போது ஏற்கனவே பல நகரங்கள் இதே போல பல நகரங்கள் விரிவடைந்து வருகிற போது சாலைகள், குடிதண்ணீர், இதுபோல மழைநீர் வடிகால், கழிவுநீர் ஓடை, கழிவுநீர் வாய்க்கால்கள் இப்படிலாம் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதை எவ்வளவு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை எப்படி செயல்பட முடியும் என்பதை நிதிநிலைக்கு ஏற்ப செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி என்னுடைய வேலூர் மாநகராட்சி வேலூர் தொகுதியில் கேள்விக்கு சம்பந்தமில்லை என்று சொன்னாலும் நம்முடைய துறை அமைச்சராக வேலூர் நேதாஜி மார்க்கெட்டை முழுமையான மார்க்கெட்டாக கட்டித்தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரேன். நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் அவர்கள் அதை செய்து தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடந்த காலத்தை பற்றி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன். அமைச்சர் அப்போது நம்முடைய கார்த்திகை அப்போது சேர்மன், அந்த வேலூருடைய சேர்மனாக இருந்தவர். முதலாக பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் பால் பண்ணை கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது பால் அந்த பழப்பண்ணையை நான் அவர்களுக்கு கொடுத்தோம். பழப்பண்ணையை கொடுத்தோம். இப்போது புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துட்டோம் வேலூருக்கு. இப்போ மார்க்கெட் கேட்டிருக்கிறார். கவனத்தில் கொள்கிறோம். விரைவில் செய்து தர அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை. மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியை பொறுத்தவரை அங்கே பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததை போல மக்கள் தொகையை ஒரு கணக்கீடாக எடுத்துக்கொண்டாலும் கூட திருக்கழுக்குன்றம் போன்ற பேரூராட்சிகளில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கடந்து அடிக்கடி அங்கே வந்து மக்கள் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அங்கே கிரிவலம் போன்ற நிகழ்ச்சிகள், அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் அடிக்கடி வரக்கூடிய நிலையில் அங்கே கழிவு என்பது உற்பத்தியாகக்கூடிய நிலை அதிகமாக இருக்கிறது என்பது ஒன்று. திருக்கழுக்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னையை தாண்டி இன்றைக்கு துணை நகரம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இன்றைய சூழலை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் எதிர்கால நிலையை கணக்கிலே கொண்டு இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி அடைந்த இடங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு திருக்கழுக்குன்றத்திற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை அமைத்து தர தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 1 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கிறது என்ற ஒரு ஏற்கனவே அரசு சார்பாக அரசாணை வெளியிடப்பட்டிருந்தாலும் இதுபோல இருக்கின்ற கோவில் நகரங்கள், முக்கியமாக வெளியூரிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற காரணத்தால் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே உறுப்பினர்கள் சொன்னதை இந்த துறை கவனத்தில் எடுத்து கோவில் நகரங்கள், இப்போது ராமேஸ்வரம் இருக்கிறது, நமது திருச்செந்தூர் இருக்கிறது, மதுரை இருக்கிறது போன்ற நகரங்களில் இருக்கிறது, எல்லாம் அதிகப்படியான பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய முதலமைச்சர் நகர்ப்புறம் அதிகமாக அவருக்கு இந்தியாவிலே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு தான். அதற்கான சிறப்பு நிதியை எல்லாம் தந்திருக்கிறார்கள். எனவே இதையும் கவனத்தில் கொள்கிறோம்.